வீட்டில் காய்கறிகள் இருந்தால் இந்த மாதிரி முறையில் ஒரு வாட்டி காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். காரக்குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு இது கூட கடுகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வாசனைக்காக நம்ம இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக நான் 10 பூண்டு பற்கள் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வரும் இது வதக்கும்போது. எப்போவுமே எந்த குழம்பு செய்கிறதுனாலும் இல்லை எந்த சமையல் செய்கிறதுனாலும் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அடுப்பு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக நான் ஒரு 2 தக்காளி பழம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இதையும் நல்லா மசிய தாளிச்சுக்கிறேன். அடுப்பு பார்த்திங்கன்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. இப்போ காரக்குழம்புக்கு நான் ஒரு முருங்கைக்காய், ஒரு பொட்டேட்டோ, 2லேருந்து 3 கத்திரிக்காய் எடுத்து கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நம்ம இந்த ஆயிலில் வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த காய்கறிகள் வேகிறதுக்காக நம்ம ஒரே 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சக்தி மசாலாவோட சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். காய்கறிகள்லாம் நம்ம தாளித்ததுலேயும் இந்த தண்ணிலையும் நம்ம சேர்த்த மசாலாலையும் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு முறை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம புளி கரைச்சல் ரெடி பண்ணலாம். காரக்குழம்புக்கு கொஞ்சம் தூக்கலாக புளி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான சுவைக்கு ஏற்ற மாதிரி புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு முறை கலந்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காய்கறிகள் நல்லா மசாலாவோடு சேர்ந்து வெந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். தென் தமிழகம் சைடில் கண்டிப்பாக தேங்காய் சேர்ப்பாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன மூடி தேங்காய் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி குழம்புல இப்போ ஊற்ற போகிறேன். தேங்காய் ஊற்ற விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்காய் போட்டிங்கன்னா இன்னுமே சுவையாக இருக்கும். போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எனக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுறேன். பார்த்திங்கன்னா இப்போ கலர் நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்குது.